இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. உங்க கையில நரம்பு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அவ ஊசி போறதுக்கு எப்படி பயந்தான்னு நீங்க தான் பாத்தீங்கல்ல. எதுக்கு இத்தனை வாட்டி ஊசியை வச்சு குத்திட்டு இருக்கீங்க? அவ வலியில துடிக்கிறாள். அவங்க நரம்பு ரொம்ப தின்னா இருக்கு சார், அதனாலதான் கண்டுபிடிக்க முடியல. அதுக்காக திரும்ப திரும்ப இப்படி குத்தி கையை புண்ணாக்கிட்டு இருப்பீங்களா? கையில இருக்கிற நரம்பு தெரிய என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. அவங்க கையை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சீங்கன்னா நரம்பு கொஞ்சம் நல்லாவே தெரியும் சார். சரி, நான் பிடிக்கிறேன். நீ கண்ணை முடிக்கும். அவ்வளவுதான் அவ்வளவுதான், குத்தியாச்சு. ரத்தம் எடுத்துடலாம். கொஞ்சம் பொறுத்துக்கோ. கொஞ்ச நேரத்துக்கு கையை அசைக்காம ஸ்மைலி பால் வச்சு அழுத்திட்டே இருங்க. ஓகே சிஸ்டர், லேப்ல கொடுத்துருங்க. ஓகே. ரொம்ப வலிக்குதா நந்தினி? உன்னை அந்த சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் மாமாவுக்காக தானே. அரசிமே நில்லே. ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ஆஸ்பத்திரியில இருக்காரு. அதனாலதான் அவர் குணமாகணும்ன்றதுக்காக நேர்த்திக்கடன் பண்ண வந்திருக்கோம். ஆமா, பெரிய அண்ணன், உலகத்தில் இல்லாத பொல்லாத அண்ணன். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம என்னை ஏமாத்திரம் தான் அவன். அந்த ஆளுக்கு என்ன எனக்கு என்ன? எப்ப என்னை நம்ப வச்சு கடைசித்தாலும் அப்பவே அந்த ஆளுக்கு நமக்கு இருந்த உறவு புரிஞ்சு போச்சு. இனிமே நமக்கு அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. வா போலாம். நான் வரமாட்டேன். என் அண்ணனுக்கு நேர்த்திக்கடன் முடிச்சிட்டு தான் நான் வருவேன். ஏய், உறவே அத்து விட்டாச்சுன்னு சொல்ற. நீ என்ன அண்ணன் நொண்டிட்டு இருக்க? பாருங்க, எனக்கும் என் அண்ணனுக்கும் இடையில இருக்க இந்த உறவை யாரு நினைச்சாலும் அத்து விட முடியாதுங்க. ஏய், என்னடி வாய் ரொம்ப நீளுது? என்ன பயம் விட்டு போச்சு உனக்கு? என்ன ஏத்து பேசுற? என்ன கூட ஆள் இருக்காங்க தைரியத்தில் பேசிட்டு நீ? என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியுமில்ல. ஒழுங்கு மரியாதை இப்ப என் கூட வந்துரு, இல்லன்னு வச்சுக்க. வர முடியாதுங்க. என்னது வர முடியாதா? ஏய், என்னடி எங்க பேசிட்டு இருக்க? கோயில் பாத்துட்டு இருக்கேன், இல்லன்னு வச்சுக்க. ஒழுங்கு மரியாதை வந்து கார்ல இரு. முடியாதுன்னு சொல்றேன்ல. என்ன சொல்லிட்டு? ஏய், யாரு கைய பிடிச்சிருக்க? கையடே. என்ன கேட்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் கண்ணு முன்னாடி என் தங்கச்சி அடிக்க வரீங்க? ஏய், உன் முன்னாடி அடிச்சா என்ன பண்ண வேண்டி? என்ன பண்ணுவ சொல்லு. உங்க அக்கா தாச்சி உறவெல்லாம் நான் எப்பயும் அத்துடாச்சு. எப்போ உன் புருஷன் என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாலோ அன்னைக்கே உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு ஒட்டும் இல்ல ஓரமில்லைன்னு சொல்லி முடிச்சிட்டு அன்னைக்கே. இப்ப அவன் கொண்டாட்டி அவளை என்ன வேணா செய்வேன். அத கேட்க இங்க யாருக்கு உரிமை இல்ல. ஆமா, நீ புருஷன் இல்லாத நீயே குழக்கு எனக்கு வேலை. போ போய் வீட்டுல ஒரு ஓரம் உட்காரு. கோயில்ல வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஏமா, அதான் கல்யாணத்தோட உறவுல அத்துவிடாதுன்னு சொல்லியாச்சுல. அதுக்கப்புறம் நீ ஏன் என்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் என் புறடி தான் பேசிட்டு இருக்கேன். அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஏய், என்ன கண்ட வீட்டுல பேச்சு வாங்க வச்சிருக்கியா நீ? வண்டியில ஏறிவே மாட்டியா? எப்பா கோயில வந்து இப்படியா சண்டை போடுவீங்க? உங்க வீட்டு பிரச்சனை வீட்டோட வச்சுக்கப்பா, கிளம்புங்கப்பா.
எல்லாரும் வந்து போயிட்டு இருக்க இடத்துல இப்படியா சண்டை போடுவாங்க? கிளம்புங்க போங்க. எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அனுப்புறீங்களா? இருக்குடி உங்களுக்கு எல்லாருக்கும். அண்ணே வாங்கண்ணே வாங்க, நம்ம கிளம்பலாம். கரிகாலன் எங்கம்மா? அவரு நந்தினிக்கு ரத்தம் எடுக்கிறதுக்காக அவங்கள கூட்டிட்டு போயிருக்காரு. என்ன விஷயம்னு சொல்லுங்க டாக்டர். உங்க மாமாவை குணப்படுத்த ஒரு முக்கியமான மருந்து தேவை. அது நம்ம இந்தியாவில் கிடைக்காது, ரஷ்யாவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்க இருந்த மெடிசன் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு. அதை கலெக்ட் பண்ண போன ஆம்புலன்ஸ் நடுவுலயே பிரேக் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேற ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பலாம்னா எல்லா ஆம்புலன்ஸுமே எமர்ஜென்சிக்கு வெளியே போயிருக்கான். ஆனா இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதுக்கு டிரைவர் இருக்காரு, ஆனா கூட போக அட்டெண்டர் இல்ல. அதனால கரிகாலனை டிரைவர் கூட போய் கலெக்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்கலாம்னு தாமா கரிகாலனை வர சொன்னேன். அதெல்லாம் மாமா போவாரு டாக்டர். நான் கரிகாலன் மாமா கிட்ட சொல்லி போயிட்டு வர சொல்றேன். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு வர சொல்லுங்க. ஏர்போர்ட்ல எப்படி மெடிசனை கலெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் டிரைவர் பாத்துக்குவாரு. கரிகாலன் கூட போயிட்டு வந்தா மட்டும் போதும். அந்த மெடிசன் இருந்தாதான் உங்க மாமா உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைய நிரந்தரமா குறைச்சு நாங்க அவரை காப்பாத்த முடியும். சரிங்க டாக்டர், நான் இப்போ உடனே மாமாவை கிளம்பி போக சொல்றேன். ஓகே. முன்னால அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லை. எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அவரை எவ்வளவு பிடிக்கும்னு இப்பதான் எனக்கே புரியுது. அவர் என்னை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, எனக்காக என்னென்னலாம் செஞ்சாருன்னு ஒவ்வொன்றா என் ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கு. அதை எல்லாமே யோசிச்சு பார்த்தா அவரோட வாழ்க்கையவே எனக்காக தான் வாழ்ந்திருக்காரு. என் வாழ்க்கையில இருந்து அவர் எடுத்துட்டா நான் ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு இப்பதான் புரியுது. கரிகாலா, நீ சங்கடப்படாத. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துல யாருக்குமே கிடைச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். அந்த புண்ணியம் என் கையை விட்டு போயிருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நந்தினி. கரிகாலா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, மாமா 100 வருஷம் நம்ம கூட நல்லபடியா இருப்பாரு. நீ தேவையில்லாம எதையாவது நினைச்சு உன் மனச போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. கொஞ்ச நேரம் நீ எதை பத்தியுமே யோசிக்காம அமைதியா இரு. எல்லாரும் முன்னாடியும் மாமா உடைஞ்சு போறத காட்டினா நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோம்னு மாமா எதையுமே காட்டிக்கல போல இருக்கு. ஆனா மாமா நந்தினி கிட்ட தன் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி அழுது பேசிட்டு இருக்கு. எல்லாரை விட மாமா தான் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கு. இந்த நேரத்துல மாமாவை காப்பாத்துற மருந்து வரலன்னு எப்படி சொல்றது? அதை இப்ப சொன்னா மாமா பயந்துரும். அதனால இந்த மருந்து எடுக்கிறதுக்கு மாமாவை அனுப்ப வேண்டாம்.